அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பார்க்க போறது விஷாரத் பூர்வார்த். ஸோ இந்த ஹிந்தி விஷாரத் பூர்வார்த்ல பேப்பர் 2 இதுல ப்ரிசைஸ் ரைட்டிங் இதுக்குரிய எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதாவது சன்ஷிப்த ரூப்லேகன், சுருக்கி எழுதுதல். நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு விஷயத்த அதனுடைய நோக்கமோ அல்லது பொருளோ மாறாமல் எந்த அளவுக்கு சுருக்கி எழுதணுமோ அந்த அளவுக்கு சுருக்கி எழுதணும். அதாவது தேவையில்லாத வார்த்தைகளை நீக்கி தேவையான வார்த்தைகளை கொண்டு சுருக்கி எழுதணும். இதை பத்தி நம்ம விரிவா கிராமர் போர்ஷன்ல பார்க்கலாம். இப்போ சில ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ப்ரிசைஸ் ரைட்டிங் எக்ஸாம்பிள் கேட்டதுனால இப்போ இதை நம்ம பார்க்க போறோம். அவங்களோட மற்றவர்களும் சேர்ந்து பயனடையுங்கள். இப்ப நம்ம இங்க வந்துடலாம் போர்ஷனுக்குள்ள. இப்ப நம்ம பார்க்க போறது ஃபர்ஸ்ட் ஒன், குண்டா. இந்த குண்டா அப்படிங்கிறது விஷாரத் பூர்வார்த் போர்ஷன்ல தான் இருக்குது இல்லையா? விஷாரத் பூர்வார்த்ல நீங்க ஏற்கனவே பார்த்திருப்பீங்க. நவீன் கதிய சைனிகா 2ல 5th லெசன் குண்டா. இப்ப இதுல இருந்துதான் நம்மளுக்கு இந்த பேசேஜ் கொடுத்துருக்குறாங்க. இந்த குண்டா அப்படிங்கிற படைப்பினுடைய எழுத்தாளர், இதை படைத்தவர் ஜெய்சங்கர் பிரசாத். இதுல பாருங்க, ஈசா கி. இது போறதுக்கு முன்னாடி இதோட அந்த பேசேஜ் பாத்துருங்க. கொடுக்கப்பட்டுள்ள அந்த கண்டென்ட் எவ்வளவு பெருசு இருக்குன்னு. இதுக்கு கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த போர்ஷன் தான் இத மேல கொடுத்திருக்கிறதோட சுருக்கம். இதுதான் இதோட சுருக்கம். இது நம்மளுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. இதுதான் நம்ம சுருக்கி எழுத போறோம். அடுத்தது பாருங்க, ईसा की 18वीं शताब्दी के अंतिम भाग में काशी वही नहीं रह गई थी जिसमें उपनिषद के अजात शत्रु की परिषद में ब्रह्म विद्या सीखने के लिए विद्वान ब्रह्मचारी आते थे. அஜாத் சத்ரு யார் அப்படின்னா, மகத பேரரசினுடைய பேரரசர் அஜாத் சத்ரு. அதாவது பேரரசர் அஜாத் சத்ரு அவருடைய தந்தை யார் அப்படின்னா பிம்பிசாரர். ஆக பேரரசர் பிம்பிசாரரின் மகன் அஜாத் சத்ரு. இவருடைய அவையில் இறை ஞானம், இறையியல் கற்றுக்கொள்ள வித்வான்களும் பிரம்மச்சாரிகளும் வந்துகிட்டு இருந்தாங்க. அப்படி இருந்த காஷி நகரமானது 18ஆம் நூற்றாண்டின் இறுதியில் தன்னுடைய அருமையான எத்தனையோ தன்மைகளை இழந்து போனது. முன்பிருந்த காஷி 18ஆம் நூற்றாண்டின் இறுதியில் இல்லை. ஏன்னா गौतम बुद्ध और शंकराचार्य के धर्म दर्शन के वाद विवाद कई शताब्दियों से लगातार मंदिरों और मठों के ध्वंस और तपस्वियों के वध के कारण प्रायः बंद से हो गए थे. கௌதம புத்தர், சங்கராச்சாரியர் இவர்களுடைய மத தத்துவங்கள், மத போதனைகளினுடைய வாத விவாதங்கள் பல நூற்றாண்டுகளாக, கிட்டத்தட்ட எல்லா கோயில்கள், மடங்கள் இவைகளெல்லாம் துவம்சமும், அதோடு அதாவது இந்த கோயில்கள் மடங்கள் எல்லாம் துவம்சம் செய்ததால், அதாவது அழித்ததாலும், தபஸ்வியோங்கே வதுக்கே காரன், அந்த சந்நியாசிகளை வதம் செய்ததாலும்,
பிராயக பந்துஹோ பந்துசே ஹோ கயே கிட்டத்தட்ட எல்லாமே வந்து நின்னு போயிருச்சு. பெரும்பாலும் வந்து இல்லாம போயிடுச்சு. எந்த ஒரு அ தர்ம தத்துவங்கள், தர்ம விவாதங்கள் வந்து நடைபெறவே இல்லை. அதெல்லாம் எந்த கோயில், மடத்திலயும் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாம போயிருச்சு. ஏன்னா எல்லாத்தையுமே வந்து கோயில்களையும், அந்த சன்னியாசிகளையும் வந்து அழிச்சுட்டாங்க. यहाँ तक कि पवित्रता और छुआ-छूत में कट्टर वैष्णव धर्म भी उस विशृंखला विशृंखलता में नवागंतुक धर्मोन्माद में अपनी असफलता देखकर काशी में अघोर रूप धारण कर रहा था. இங்க வர உண்மை தன்மை, பவித்திரமான, தூய்மையான மற்றும் அந்த தீண்டாமையில் கடுமையான வைஷ்ணவ மதமும் உஸ் ஸ்ருங்கலாமே அந்த ஒழுங்கற்ற, கட்டுப்பாடற்ற அந்த தன்மையில் நவாகந்துக் தர்மோன்மாதுமே ஒரு புதிய பரிமாணத்தில், ஒரு புதிய தோற்றத்தில், ஒரு கரடுமுரடான, வெறித்தனமான அந்த புதிய தோற்றத்தில் அப்னி அசஃபல்தா தேக்கர் தன்னுடைய அந்த தோல்வியை கண்டு காசியில் அகோரமான அதாவது ஒரு அபத்தமான ரூபத்தை எடுத்துக்கொண்டது. उसी समय समस्त न्याय और बुद्धिवाद को शस्त्र बल के सामने झुकते देखकर काशी के विच्छिन्न और निराश नागरिक जीवन ने एक नवीन संप्रदाय की सृष्टि की. एक नवीन संप्रदाय की सृष्टि की. वीरता जिसका धर्म था. இது வந்து விச்சின்னன்னு வாசிக்கணும். இங்க ஏக் நவீன் சம்பிரதாய கி சிருஷ்டி கி. இங்க புள்ளியோ கமாவோ வரலாம். கமா போடலாம். வீர்தா ஜிஸ்கா தர்மதா. உசி சமய அதே நேரத்துல சமஸ்த நியாய और புத்திவாதுக்கோ சமமான அந்த அனைத்து நீதி மற்றும் பகுத்தறிவு இதுதான் வந்து பகுத்தறிவு முக்கியம் இல்லையா? அப்ப அப்படிப்பட்ட சமமான அனைத்து அனைத்து நியாயங்களும், நீதிகளும், பகுத்தறிவும் அங்க வந்து தலை தூக்கணும். ஏன்னா அப்பதான் அந்த நிலைமைய வந்து நம்ம சரி பண்ண முடியும். ஆனா இங்க எப்படி இருக்குது? அந்த அனைத்து நீதி மற்றும் பகுத்தறிவுக்கு சஸ்திர பல்கே சாம்னே ஆயுத பலத்திற்கு முன்னால் ஜுக்தே தேக்கர் தலைகுனிவை பார்த்துட்டு அனைத்து நீதியும் பகுத்தறிவும் ஆயுத பலத்திற்கு முன்னால் தலைகுனிவதை பார்த்து காஷிக்கே விச்சின்ன और நிராஷ் நாகரிக் காசியினுடைய அந்த ஒடுக்கப்பட்ட மற்றும் ஏமாற்றமடைந்த கலக்கத்தோடு உள்ள கலக்கமுற்ற நிராஷ் அதாவது ஏமாற்றமடைந்த उदास होने वाले नागरिक जीवन ने மனித அந்த வாழ்க்கையானது ஏக் நவீன் சம்பிரதாய கி சிருஷ்டி கி ஒரு புதிய சம்பிரதாயத்தினுடைய உருவாக்கத்தை செய்தது. ஒரு புதிய சம்பிரதாயத்தை உருவாக்கியது. நியாயத்துக்கும் பகுத்தறிவுக்கும் அங்க இடம் இல்ல. அதுவே வந்து ஆயுத பலத்துக்கு முன்னாடி ஒண்ணுமில்லாம போயிருச்சு அப்படிங்கிறத பார்த்துட்டு, அதனால கலக்கமடைந்த, உதாசீனமடைந்த, ஏமாற்றமடைந்த அந்த மனித வாழ்வானது ஒரு புதிய சம்பிரதாயத்தை உருவாக்கியது. அது என்னன்னா
வீர்தா ஜிஸ்கா தர்மதா. அதாவது வீரத்தையே தன்னுடைய மதமாக கொண்டது. வேற எத பத்தியும் அது வந்து நினைக்கவே இல்ல. ஏன்னா மனித குலத்திற்கே வந்து பேரழிவு அப்படின்னும்போது, அத வந்து எதிர்க்கிறதுக்கு வந்து தயாராகணும் மனிதர்கள் இல்லையா? ஸோ வீரத்தையே தன்னுடைய மதமாக ஏற்றுக்கொண்டனர். अपनी बात पर मिटना, सिंह वृत्ति से जीविका ग्रहण करना, प्राण भिक्षा मांगने वाले कायरों तथा चोट खाकर गिरे हुए प्रतिद्वंदी पर शस्त्र न उठाना, सताए हुए निर्बलों को सहायता देना और प्रत्येक क्षण प्राणों को हथेली पर लिए घूमना उनका बाना था. उन्हें काशी में गुंडा कहते हैं. अपनी बात पर மிட்டுனா, அதாவது தனக்கான அந்த விஷயத்திலேயே வந்து அப்படியே மங்கி போயிடுறது. சிங்ஹாசன் சே ஜீவிகா கிரகன் கர்னா, ஒரு பாவமான வாழ்க்கையை வந்து ஏற்றுக்கொள்றது. प्राण भिक्षा मांगने वाले कायरों तथा चोट खाकर गिरे हुए प्रतिद्वंदी पर शस्त्र न उठाना, உயிர் பிச்சை கேட்கிற கோழைகளையும் அடி வாங்கி கீழே விழுந்த எதிரி மேல ஆயுதத்தை காட்டக்கூடாது, ஆயுதத்தை வந்து அவங்க மேல செலுத்தக்கூடாது அப்படிங்கிற அந்த கொள்கையும், சதாயா ஹுயே நிர்பலோங்கோ சகாயத்தா தேனா, அந்த துன்புறுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட மற்றும் அந்த பலவீனமான உங்களுக்காக உதவி செய்யறது. பிரத்யேக் க்ஷன் பிராணோங்கோ ஹதேலி பர் லியே கூம்னா, ஒவ்வொரு நிமிஷத்துல உயிரை வந்து உள்ளங்கையில பிடிச்சுக்கிட்டு உலாவுறது. ஒவ்வொரு கணமும் உயிரை வந்து உள்ளங்கையில சுமந்து திரியிறது. இது எல்லாம் தான் அவங்களோட பானாத்தா. அதாவது அதுதான் அவங்களோட வாழ்க்கையாவே ஆயிடுச்சு. அது ஒரு உடுத்துற ஆடையாகவே அத வந்து அவங்க ஏத்துக்கிட்டாங்க இந்த மாதிரி விஷயங்களை. உன்ஹே காஷி மே குண்டா கர்த்தே, இவங்கள காஷில என்னன்னு சொல்றாங்க? குண்டா. குண்டா அப்படின்னாலே வந்து குண்டாஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். குண்டர் தடுப்பு சட்டம் அப்படிலாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? அதாவது குண்டர் அப்படின்னா வந்து ரவுடின்னு அர்த்தம் இல்லையா? இப்ப இதுதான் நம்மளுக்கு சுருக்கி எழுதுறதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற விஷயம். இத வந்து நம்ம இப்போ சுருக்கி எழுத போறோம். பாருங்க. காஷி மே தர்ம கி ரக்ஷா, காசியில் தர்மத்தின் பாதுகாப்பு. புண்ணியபுரி காஷி பிரம்ம வித்யா கா கேந்திரத்தா. புண்ணியபுரியான காஷி இறை ஞானம், இறையியலுக்கான ஒரு கேந்திரம். शंकराचार्य और बुद्ध पंडितों ने शास्त्रार्थ वाद विवाद करते रहे. शंकराचार्य और बौद्ध पंडितों ने, சங்கராச்சாரியார் மற்றும் பௌத்த பண்டிதர்கள் சாஸ்திரார்த் வாதி விவாத் கர்த்தே ரஹே, எப்பவுமே என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? அதாவது சாஸ்திர சம்பந்தமான, வேத சம்பந்தமான வாத விவாதங்கள் வந்து செய்துட்டே இருந்தாங்க. 18वीं सदी में विगर्मियों द्वारा काशी के मठ और मंदिर ध्वस्त हो गई. 18ஆம் நூற்றாண்டில் சில இடையூறுகளினால், சில கெடுதல்களினால் காசியினுடைய மடங்களும் கோவில்களும்
துவஸ்து ஹோகே, சரிவடைந்தன, வீழ்ச்சியடைந்தன, அழிந்தன. ஜன் ஜீவன் அசுரக்ஷித் ஹோ கயா, மக்களின் வாழ்க்கை பாதுகாப்பற்றதாக போய்விட்டது. அகோர் ரூப் தாரன் கர் ரஹா தா, ஒரு அகோரமான, அசாத்தியமான, அபத்தமான ஒரு ரூபமானது உருவாகிக் கொண்டிருந்தது. सज्जनों और निर्बलों की रक्षा के लिए काशी के विच्छिन्न और निराश नागरिक को हथियार उठाना पड़ता था. மனிதர்கள் மற்றும் அதிலும் பலவீனமானவர்களுக்காக, அவர்களினுடைய பாதுகாப்பிற்காக காசியினுடைய மறுக்கப்பட்ட அல்லது ஒதுக்கப்பட்ட, நிராசையடைந்த மக்கள் ஆயுதத்தை ஏந்த வேண்டியிருந்தது, ஆயுதத்தை எடுக்க வேண்டியிருந்தது. உன்ஹே லோக் குண்டா ககதே தே, அவங்களதான் மக்கள் குண்டா அப்படின்னு சொன்னாங்க. இப்ப இவ்வளவு பெரிய பேசேஜ் நம்ம இவ்வளவு சின்னதா சுருக்கி இருக்கிறோம். இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டை பார்க்கணும்னா நீங்க ஒண்ணு செய்யலாம். இந்த ஒவ்வொரு வேர்டையும் நீங்க கவுண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா இதுல எத்தனை வேர்டு இருக்குது, இதை சுருக்கினதுக்கு அப்புறம் இதுல எத்தனை வேர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாலே எந்த அளவுக்கு வந்து சுருக்கி கொடுத்துருக்குது அப்படின்னு தெரியும். இப்ப ஏற்கனவே நாம பார்த்ததுக்கும் இப்ப பார்த்ததுக்கும் வந்து அந்த அர்த்தங்கள், பொருள் எதுவும் வந்து வித்தியாசம் வரல. நீங்க திரும்ப ஒரு தடவை வேணா அந்த வீடியோவை திரும்ப போட்டு பாருங்க, இல்லைன்னா நீங்களே படிச்சு கூட தெரிஞ்சு பாருங்க. அந்த பொருள் மாறாம அப்படியே கொண்டுட்டு வந்திருப்பாங்க. இந்த மாதிரிதான் வந்து சுருக்கி எழுதணும். ஸோ இதை இப்ப நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்த ப்ரிசைஸ் ரைட்டிங்கோட எக்ஸாம்பிள்ல பார்க்கலாம். இப்ப இந்த சன்ஷிப்த ரூப பார்த்துக்கோங்க. தன்யவாத்.